ஹாய் கைஸ், அடுத்த நாள் கிளாஸ்ல இருந்து வரும்போதே மூஞ்சி தொங்கப்பட்டு வரா. இவனை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, இன்னும் அதே நினச்சிட்டு கிடைக்கியா? அதெல்லாம் ஒரு டேஷும் இல்லை. நான் யூஎஸ் போகிறதா இருந்துச்சுல, நான் சரியாக பதில் சொல்லாதால சார் வேறு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அன்னைக்கு மட்டும் சண்டை போடாமல் இருந்திருந்தா நாங்கள் வந்திருக்கவும் மாட்டேன், செலக்டும் ஆகியிருப்பேன். நீ ஏன் இந்த காலத்தில் ஜாயின் பண்ண? உன்னால தான் எனக்கு எப்பவுமே பிரச்சனைன்னு திட்டிட்டு போகிறா. அடுத்து கேத்தி பிள்ளையும் ஹீரோட்ட வந்து இந்த ஜூஸை குடி நல்லா இருக்கும்னு நீட்ட இவனும் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறத பார்த்துட்டு சோறு வேணும் போலன்னு பக்கத்தில் இருக்க பிள்ளைகிட்ட இங்க 2 பேருக்கும் போய் சோத்தை எடுத்துட்டு வான்னு சொல்ல இவ வேறன்னு இவனும் வேற சீட்ல போய் உட்காரு. பக்கத்தில் இருக்க பிள்ளையும் நான் வேணா சோறு வாங்கிக்கவான்னு கேட்க இல்லை வேணான்னு அவனே தான் பார்த்துட்டு கிடக்க. அப்போ ஹீரோயின் வர இவளும் பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்தா மட்டும் எனக்கு பிரதர் சிஸ்டர் ஃபீலிங்கே வரல. அதான் எனக்கும் புரியல. ஏன்னா நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி கிடக்கா, ஆனால் உன்னை கண்டுக்கவே மாட்டான். இந்த ஹீரோயினும் எப்போ பாரு அவன் கூட தான் கூட்டிட்டு கிடக்கா. டைமிங்ல இவனும் வாய் தொடச்சி விட பாரு அவன் மேல எவ்வளோ கேரிங்கா இருக்கான். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா கப்பல்ஸ் மாதிரி தோணுதுன்னு சொல்ல இவளுக்கும் செம்ம கடுப்பா கிடக்கு. ஆனா இவன் முன்னாடி காட்டிக்காம ஈனி இழிச்சிட்டு நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு போக அப்ப ஹீரோ கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சார்பா ஹீரோவை பிரசிடென்ட்டா அறிவிக்கிறாங்க. அடுத்து நம்ம சூயி பிள்ளையும் ஹீரோயினை பார்த்து நம்ம காலேஜில் காம்படிஷன் வரப்போதில்ல, நம்ம டான்ஸ்ல கலந்துக்கணும் சொல்ல இல்லை இல்லை என்னால் முடியாது, ப்ளீஸ் பா எனக்காக, நம்ம ஹீரோ தான் பிரசிடென்ட்டா இருக்கான், அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரில, என் திறமையை பார்த்தாலாச்சும் அவனுக்கு என் மேலே நல்ல ஃபீலிங்ஸ் வரும்ல. இவளும் ஆளை விடுன்னு ஓடிடுறா. அப்போ இவளும் ப்ளீஸ் பான்னு கேட்டுட்டு கிடக்க இவனும் பார்த்துட்டு ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு கிடக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க இல்லை நானும் ஹீரோனும் டான்ஸ் ஆட போகிறோம், எல்லாரும் எங்களை பார்த்து வியக்க போகிறாங்கன்னு சொல்ல இவனுக்கு இது நல்ல விஷயமா படுது. இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இவனும் இந்த காம்படிஷனில் வின் பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும், உண்மையாவா? ஆமாம், நீ யூஎஸ் போகிறதுக்கு இந்த பணம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல அப்போனா நம்ம கண்டிப்பாக டான்ஸ் ஆடுறோம், அந்த ப்ரைஸை வின் பண்ணுறோன்னு சொல்கிறா. சூயிப்பிள்ளையும் வா இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போக அடுத்த நாள் காலேஜில் இவனும் இதுங்க என்ன பண்ணிட்டு கிடக்குங்கன்னு பார்க்க இவ சிரிச்சுட்டே ஆடுறத பார்க்குறப்ப இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. அப்போ கேத்தி பிள்ளையும் பார்த்துட்டு நீங்களும் போட்டியில் கிடைக்கீங்களா, அது இருக்கட்டும் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க என்ன கேள்வி இது, உங்களுக்கு தெரியாதா, இவ தான் அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறது, நானும் உங்கள் டான்ஸை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல இவளும் தேங்க்ஸ்ன்னு இழுக்க சரி உங்கள் நம்பரை கொடுங்க, உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்ல இவளும் கொடுக்க ஏன் உன் நம்பரையும் கொடு, சாரி நான் தெரியாதவங்களுக்குலாம் நம்பரை தரது இல்லைன்னு சொல்கிறா. இவளும் நான் தரேன்னு கொடுக்க ஏன் நம்பரை கொடுத்த, எனக்கு என்னமோ இவளை பார்க்கவே பிடிக்கலன்னு எடுத்துகிட்டு போயிடுறா. அடுத்த நாள் டான்ஸ் 10 மணிக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த விஷக்கிருமி அவளை 9 மணிக்கே வர சொல்லி ஏன் இவ்வளோ லேட்டு, உனக்காக தான் எல்லாம் காத்துட்டு கிடக்காங்கன்னு வேணும்னே அவளை செமினார் காம்படிஷனுக்கு அனுப்பி விட்டுறா. இவனும் பார்க்குறா இவ எதுக்கு இங்கே வந்தான்னு. இவ அசிங்கப்படணும்னு கேத்தி பிள்ளை தான் இப்படி பண்ண சொல்லியிருப்பா. இவளுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் செமினாருக்கு போய் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு திட்டிகிட்டு இருக்க. அதே மாதிரி சூயி பிள்ளையும் சம்மந்தமே இல்லாத ப்ரோக்ராமுக்கு அனுப்பி விட்டுருதுங்க. இவளும் திருன்னு முழிச்சிட்டு கிடக்கா. இவ இப்படி அசிங்கப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு அவள் பேர் லிஸ்ட்லேயே இல்லையே, அவள் எப்படி இங்கே வந்தான்னு கேட்க இதுவும் அப்படியே நடிக்குது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இவனுக்கும் செம்ம கடுப்பாக கிடக்கு. இது ஓ மேல தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்க்க அழகாக இருந்தாலும் உன் மனசு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு திட்டி விட்டுறான். அப்போ ஹீரோயினும் அங்கேருந்து ஓடிடுறான். இவனும் பின்னாடியே போய் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் கிடக்குன்னு சொல்ல என்ன கர்மம் அது உன்னை எலிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீயே வந்துட்டில்லைன்னு சொல்ல என்ன வெறுப்பேற்று தான் பின்னாடியே வந்தியான்னு இவளும் கோச்சிட்டு போயிடுறா. அடுத்த நாள் கைட்டு பையனும் இது மாதிரி ஹார்ட் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனி சார்பாக ஒருத்தங்க போகணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடக்கான்னு கேட்க ஐயோ கண்டிப்பா சாமி என்னோட ட்ரீமே அதான்னு போகிறா. அப்போ கேத்தி பிள்ளையும் இவ இங்கே தான் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இதெல்லாம் அவளுக்காக தானே பண்ணுற, அவகிட்ட ஏன் இவ்வளோ கைண்டாக நடந்துக்கிற, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்ல இங்கே பாரு நீ எப்பவுமே அவளை விட்டு தள்ளியே இரு, அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொல்ல என்ன நான் தள்ளி இருக்கணுமா, அப்பனா அவ ஹீரோ விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்ல என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்க, என்னமோ பண்ணி தொல்ல, ஆனால் அவள் ஹர்ட் ஆகுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு போகிறான். எல்லாருக்குமே ஏன் அவளையே பிடிக்குதுன்னு இவளுக்கும் செம்ம கடுப்பாக கிடக்கு. அப்படியே நைட் ஆக சூரிய பிள்ளைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே தொப்பியே நினைச்சிட்டு வந்து மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயினும் அவள் வீட்டில் எதுவும் சண்டை போட்டிருப்பா போலன்னு இவளும் அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இங்கே தான் கிடக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க எதுவும் பயப்பட போகிறாங்கன்னு சொல்ல இவ அமைதியாக கிடக்கிறத பார்த்துட்டு சரி நம்பரை கூட நானே சொல்கிறேன்னு கேட்கா. அப்போ சடனாக இவளும் அழ ஆரம்பிச்சிடுறா. உனக்கு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு நான் செத்து போனாலும் கவலை கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். மீட்டிங்கில் சூயா அப்பா இவ்வளோ சரக்கெடுக்க சொல்லியிருப்பாரு. இவ இல்லை வேணா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியும் இங்கே பாரு இவங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களால தான்
உனக்கு திங்க தூங்கன்னு எல்லாமே கிடைக்குது, ஒழுங்கா அவங்களுக்கு மரியாதை தர விதமா சரக்கடின்னு சொல்ல இவளும் குடிச்சிட்டு கோவமா போயிடுறா. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாம் நான் அவமானப்படுத்திட்டேன்னு அவளை போட்டு அடிச்சிருப்பாரு. இவளும் அழுதுட்டே வெளியே வந்து ரொம்ப ட்ரெஸ் ஆகி ரொம்ப நேரம் மழையிலேயே இருந்திருப்பான். உனக்கு தெரியுமா, என் அம்மா எங்க இருக்காங்க கூட எனக்கு தெரியாது, என்னை பத்தி கவலைப்பட யாருமே இல்லைன்னு அழுக இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா கிடக்கு. அடுத்த நாள் காலேஜ்ல ஒரு போட்டி நடக்குது. அப்ப ஹீரோனுக்கு வர வேண்டிய பேர் வரல. இதுவும் அந்த கேத்தி பிள்ளை பார்த்த வேலை தான். அப்ப ஹீரோவும் இவ டீமா நான் கிடைக்கேன்னு சொல்லி போட்டியில கலந்துக்கிறான். நம்ம ஹீரோ தான் டேலண்ட் ஆச்சு, லாஸ்ட்ல இவங்க தான் வின் பண்றாங்க. இவளுக்கும் எது பிளான் பண்ணாலுமே இந்த ஹீரோக்கு எடுத்து விட்டுறானேன்னு பாக்கா. அடுத்த நாள் 2 பேருமே மளிகை ஜாமான் வாங்கிட்டு கிடக்க இவளும் ஐயா ஐஸ்கிரீம்னு போனா இவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரே அங்கே இல்லை. அடுத்த நாள் இவனும் அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை கடைக்கடையாக திருட்டு கிடக்கான். அப்போ கேத்தி பிள்ளையும் ஹீரோயினை பார்த்து நீங்கள் 2 பேரும் சூப்பராக பண்ணீங்க, எனக்கும் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல இந்த லூசி இழிச்சிட்டு கிடக்கா. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு என்னோட பர்த்டே, எங்கள் வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும். ஆனால் எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே தெரியாதே, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னன்னு சொல்ல அப்போ பிள்ளையும் வந்த முதல் வெளியா கையை பிரிச்சு விட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கா. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு என் பர்த்டே, நீயும் பார்ட்டிக்கு வரலான்னு சொல்றான். இவளும் வேணும்னே நாங்க கொஞ்சம் பிஸி ட்ரை பண்றோன்னு போக சூயி பிள்ளை இவளுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு எனக்கு என்னமோ அவளை பிடிக்கவே இல்லை, நீ எதுக்கும் அவகிட்ட ஜாக்கிரதையா கடைன்னு சொல்ல இந்த பிள்ளையும் பாவம் நைட்டு ஃபுல்லா தேடி அலைஞ்சு எப்படி ஒரு வழியா வாங்கிடுறான். சேம் டைம்ல இதுங்களும் பார்ட்டிக்கு வந்துடுதுங்க. அப்ப இவளும் விஷ் பண்ண எங்க நீ வராம போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன், சரி என் கூட வான்னு தனியா கூட்டிட்டு போறா. அப்ப சூயும் பார்த்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கேத்தி பிள்ளை இவளை எங்கேயோ கூட்டிட்டு போறா, நீ கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்க இவனும் வேகமா வரான். அப்ப இவளும் நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும்னு ஒரு ஆடியோவை போட்டி காமிக்கிறா. அந்த ஆடியோல என்ன இருக்குன்னா, ஹீரோயின் அப்பா யாரோ ஒருத்தர்கிட்ட நானும் ஹீரோ அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவனை ரொம்ப நம்பிட்டேன், அதான் எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்னு அழுகிறாரு. இவளும் இதெல்லாம் கேட்டுட்டு இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது, அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல இங்க பாரு உண்மையை பார்த்து ஓடாத, அதனாலதான் ஹீரோ ஃபேமிலியும் நான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஹீரோ அப்பா தான் உங்க அப்பாவை கொண்டு இருக்காரு, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது ஆக்சிடென்ட் கிடையாது, அதுவும் இல்லாமல் இவ்வளோ நல்லா உன்னை பார்த்துக்கிறாங்களே அதை பார்க்கும்போதே உனக்கு டவுட் வரலையான்னு கேட்க போது நிப்பாட்டு, அவங்க என் பேரண்ட்ஸை கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு இவளும் ஓடிடுறா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. அப்பவும் இவ விடாம இந்த இதை குடியா அப்பதான் கொஞ்சமாச்சும் பெட்டரா ஃபீல் பண்ணி நீட்ட. அப்போ இவளும் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் இவளுக்கு பழக்கம் இல்லை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவ படக்குன்னு குடிச்சிடுறா. என்னாச்சு உனக்கு போதும் நிப்பாட்டுன்னு சொல்ல இவளும் ஒரு மாதிரி ட்ரெஸ் ஆகி அங்கே இருக்க கண்ணாடியெல்லாம் கீழே தள்ளி விட்டு இவளும் உட்காந்துடுறா. இவ ரொம்ப ப்ரெஷர் ஆகவும் அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆனதுலாம் ஞாபகம் வருது. இல்லை இல்லை இது உண்மை இல்லைன்னு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கத்த ஆரம்பிச்சிடுறா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோனை தான் பார்க்குறாங்க. இவளும் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கிடக்கா. சூரிய பிள்ளைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உனக்கு இன்னொன்று கூட சொல்லட்டா, அவங்க பண்ண பாவத்துக்காக தான் ஹீரோ மேலே இவ்வளோ கேரிங்காக கிடக்கான், உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பாவமாக கிடக்குமான்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்துடுறான். அவளை தள்ளி விட்டு எதுக்கும் பயப்படாத நான் வந்துட்டேன் வா போலான்னு அவளை தூக்கிட்டு போயிடுறான். அப்போ வீட்டுக்கு வந்ததுமே இவளும் நீயாச்சும் உண்மையை சொல்லு, என் அப்பாவை கொன்னது உங்க அப்பா தானா, நீ என்ன பேசிட்டு கிடக்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதெல்லாம் உண்மை கிடையாதுடி. அப்பனா என் பேரண்ட்ஸ் எப்படி இறந்து போனாங்க, உனக்கு எஞ்சி கேட்குறேன் தயவு செய்து சொல்லுன்னு அவனை தள்ளி விட்டுடுறான். அவனுக்கு கையில் நல்லா அடிபட்டுருது. அப்போ இவனும் உங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட் தான் இறந்து போனாங்கன்னு சொல்ல இவளும் கன்ஃபார்மே பண்ணிடுறா ஹீரோ அப்பா அம்மா தான் கொண்டாங்கன்னு. இவளும் ப்ளீஸ் என்னை தனியாக விடுன்னு வெளியே போக இவனுக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போனா இத்தனை நாள் நம்ம அம்மா அப்பாவை கொண்டவங்க கூட தான் இருந்திருக்கோமான்னு ரொம்ப அழுகிறா. அப்போ வரப்போ ஹீரோ ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதில் ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஹீரோயின் ஃபோட்டோ தான் கிடக்கு. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோக்கு கீழேயும் நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ஆனால் இல்லாம உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு எழுதி கிடக்கு. இவளும் இதெல்லாம் பார்த்துட்டு ரோட்லேயே குடிச்சிட்டு கிடக்கா. அப்போ ரோட்டில் போகிற பசங்களும் இவ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வான்னு சொல்ல இவனும் அக்கம் பக்கம்லாம் பார்த்துட்டு என் பியூட்டி எங்கள் கூட வரியான்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து அடிச்சு போட அப்போ இவ கீழே விழுகிறத பார்த்துட்டு பிடிக்க போகிறான். டைமிங்கில் இவங்களும் ஹீரோவை லாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு டேய் அவங்க விடுங்க இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னு மிரட்ட அந்த பசங்களும் ஓடிடுறாங்க. இவனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு தொடச்செல்லாம் விட்டுட்டு இருக்க. இவளும் போதையிலேயே என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்கிறான். இவனும் இல்லை நான் உன்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்கிறான்.
கொஞ்ச நேரத்துல இவளும் எந்திரிக்கா. அப்ப கேத்தி பிள்ளை சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவளும் பாரு, இவங்க தான் உன்னோட அப்பா அம்மானு போட்டோ, அப்புறம் அவங்க போன காலேட்டில் முத கொண்டு எல்லாத்தையும் காமிச்சிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுக. அப்ப இவனும் வந்து தொட்டு பார்த்து, உனக்கு ஃபீவர் அடிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட இவளும் தட்டி விட்டுறா. சரி ஹாஸ்பிட்டல் போவேன்னா நம்ம வீட்டுக்கு டாக்டர் வர சொல்றேன்னு சொல்ல, நம்ம வீடா, எது நம்ம வீடு, இது உங்க வீடுன்னு சொல்ல இவ இப்படி பேசுறது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிடுறான். ஆனா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காதுன்னு போக அப்படியே மயங்கி விழுந்துடுறா. இவனும் அவளை படுக்க வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். ஆனா இவ இடையில எந்திரிச்சு இனிமே என்னால இங்க இருக்க முடியாதுன்னு போயிடுறா. கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்றேன். பை.